கல்யாணம் முடிந்ததுமே இப்போ கன்னத்தில் பஜக்குன்னு முத்தம் கொடுத்துருக்காரு அப்படின்னு இப்போ பிரியங்கா அவர்கள் திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிட்டுருக்கு. யார் அவர் அப்படின்னு எல்லோருமே இப்போ கேட்டு வந்துட்டுருக்காங்க. விஜய் டிவியில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆங்கராக வலம் வந்துட்டு இருந்தவங்க தான் பிரியங்கா நல்கரி. இப்போ அவங்க ஒருத்தர் திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. விஜய் டிவியில் தொகுப்பாளினியாக பணியாற்றி வருபவங்க விஜய் பிரியங்கா. இவங்க தனது ஜாலியாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியதன் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க. திருமணம் இப்போ அவங்க இரண்டாவதாக செய்துட்டு இருக்கதாக வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருது. ஏற்கனவே கடந்த 2016ஆம் ஆண்டு பிரவீன்குமார் என்பவரை திருமணம் செஞ்சாங்க. இருவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து செஞ்சுட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. இப்படியான நிலையில் தொகுப்பாளினி பிரியங்கா இரண்டாவது திருமணம் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. கொஞ்சம் எளிமையாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருமணத்தில் பிரியங்காவினுடைய குடும்பத்தினர், நெருங்கிய நண்பர்கள் கலந்துட்டுருக்காங்க. அதே போல் பிரியங்காவை திருமணம் செய்து கொண்டவரின் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் கலந்துட்டுருக்காங்க. மணமக்களை வாழ்த்திருக்காங்க. சமூக வலைதளங்களில் அந்த வீடியோ ரொம்பவே வைரலாக பரவி வருது. பிரியங்காவின் அம்மாவும் அவரது தம்பியும் அதில் இருக்காங்க. மணமேடையில் பிரியங்காவினுடைய தகப்பனார் புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கு. பிரியங்காவை திருமணம் செய்து கொண்டவர் பெயர் வசி. இந்த பெயர் தான் அவரது முழு பெயரா அல்லது வேறு ஏதாவது பெயர் இருக்குமா அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெரியுமா தெரியாதா யார் இவர் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்காங்களாம். மணமேடையில் மாப்பிள்ளை வசி தொகுப்பாளினி பிரியங்கா கழுத்தில் தாலி கட்டிய பின்னர் அவருடைய தாலியை சரியாக எடுத்து விட சொல்கிறாரு. தாலி கட்டும் போதே மிகவும் எமோஷ்னலாக பிரியங்கா ரொம்பவே பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க. தாலி கட்டி முடித்த பின்னர் கணவர் வசி மிகவும் ஆனந்தத்தில் கண்ணீர் சிந்தியபடி பார்க்குறாங்க. உடனே பிரியங்காவின் நெற்றியில் முத்தம் வைத்து அன்பை பரிமாறுகிறாரு வசி. இந்த காட்சிகள் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. மேலும் விஷயத்தை கேள்விப்பட்டவங்க பிரியங்காவுக்கும் அவரது கணவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக இவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஆனால் பிரியங்கா அவர்கள் இது வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லவே இல்லை. பிரியங்கா திருமணம் செய்திருக்கக்கூடிய வசி என்பவர் சீரியல் தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களினுடைய திருமணம் தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இருட்டுக்கடை அல்வா அந்த உரிமையாளர் மகள் வரதட்சணை புகார் ஒன்றை இப்போ வச்சுருக்காங்க. அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். திருநெல்வேலியில் இயங்கி வரக்கூடிய இருட்டுக்கடை அல்வா கடையின் உரிமையாளர் மகள் ஸ்ரீ கனிஷ்கா தனது கணவர் வீட்டினர் மீது வரதட்சணை புகார் கொடுத்திருக்கிறாங்க. திருநெல்வேலியில் புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரான கவிதா சிங்கினுடைய மகள் ஸ்ரீ கனிஷ்கா தனது கணவர் வீட்டினர் வரதட்சணையாக இருட்டுக்கடை அல்வா உரிமை தங்களுக்கு மாற்றி தரும்படி கொலை மிரட்டல் விடுப்பதாக இப்போ காவல்துறை ஆணையரிடம் தெரிவிச்சிருக்கக்கூடிய புகார் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நெல்லை டவுனில் உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா கடை நடத்தி வரக்கூடிய ஹரிசிங் கவிதா தம்பதியினரினுடைய மகள் ஸ்ரீ கனிஷ்கா தனக்கு கணவர் வீட்டில் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இப்போ புகார் கொடுத்துருக்குறாங்க. அதில் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி திருமணம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக அவங்க கோயம்புத்தூரை சேர்ந்த உறவினர் மகன் பால்ராம் சிங் அவர்களுக்கு தங்களுடைய மகளை திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. திருமணமாகி 1 மாத காலம் கூட இல்லாத நிலையில் என் மகளை வரதட்சணை கேட்டு கணவர் பல்ராம் சிங் கொடுமைப்படுத்தி இருக்கிறாரு. அவருடைய குடும்பத்தினரும் என் மகளிடம் கூடுதல் வரதட்சணை வேணும்னு விலை உயர்ந்த 1.5 கோடி மதிப்புள்ள டிஃபன் கார் ஒன்றை அவங்க கேட்டிருந்தாங்க. டிஃபண்டர் கார் ஒன்றை வாங்கி கொடுத்துருந்தோம். அதை நாங்கள் புக் செய்து வச்சுருந்தோம். இந்த நிலையில் எனது மகளினுடைய கணவர் வேறு ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கிறார். தற்போது அந்த பெண்ணையும் என் மகள் இருக்கும்போதே வீட்டுக்கு அழைத்து தங்க வச்சிருக்கிறார். இது உங்களுடைய தாயாரிடம் சொன்னால் உன்னை கொலை செய்து விடுவேன் அப்படின்னு என்னுடைய மகளினுடைய கணவர் மிரட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் என்னதான் பண்ணுறதுனே தெரியவே இல்லைன்னு இப்போ இதை கேள்விப்பட்ட எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது, எந்த பக்கம் உண்மை இருக்குது அப்படின்றத இப்போ காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டுருக்குறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.